ஒரு நாட்டோட சக்தி மக்கள் கையில் இருக்கிற ஓட்டு. அந்த ஓட்டே போட முடியலனா இது ஜனநாயகமா? சென்னை மாதிரி பெரிய நகரங்களில் வேலை பார்க்குற மக்கள் தன்னுடைய ஓட்டை போடுறதுக்காக சொந்த ஊர்களுக்கு போய் ஆகணும். ஆனால் ப்ராப்ளம் என்னன்னா, இது வரைக்கும் இல்லாத வகையில் இந்த தடவை டிரான்ஸ்போர்ட் வசதி சரியா அமையல. என்ன பிரபா சொல்றேன், நாங்களாம் தீபாவளி, பொங்கல், நியூ இயர் எல்லா பண்டிகைகளுக்கும் ஊர்களுக்கு போய் தானே இருக்கோம். அப்பெல்லாம் வராத டிரான்ஸ்போர்ட் பிரச்சனையும் டிராஃபிக் பிரச்சனையுமா இப்போ வந்துட போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நேற்று நைட்டு மட்டும் ஊருக்கு போறவங்க ஜிஎஸ்டி ரோடு வெறும் 35 கிலோமீட்டருங்க. வண்டலூர், பெருங்குளத்தூர் இந்த இடத்த கிராஸ் பண்றதுக்கு மட்டுமே 5 மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக் நேற்று சென்னையில் இருந்துருக்கு. இது மட்டும் இல்லாமல் கிளாம்பாக்கம், கோயம்பேடு, மாதவரம், தாம்பரம் இப்படி எல்லா பஸ் ஸ்டாண்ட்லேயும் மக்கள் கூட்டமாக நின்றுருக்காங்க. ஏன்னா எங்கேயுமே பஸ் இல்லை. என்ன பிரபா சொல்றா, அப்போ ஸ்பெஷல் பஸ்லாம் விட்டாங்கல்ல, அப்போ அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், கிட்டத்தட்ட கவர்மெண்ட் இந்த எலெக்ஷனுக்காக ஏப்ரல் 21 23 வரைக்கும் 11,323 ஸ்பெஷல் பஸ்ஸை அலாட் பண்ணியிருக்காங்க. அதில் லாஸ்ட் 2 நாளில் மட்டும் 9 லட்சம் மக்கள் தன்னுடைய சொந்த ஊர்களுக்கு போயிருக்காங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, ஏப்ரல் 21 23 வரைக்கும் 11,000 பஸ் விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை எப்படி விட்டுருக்காங்கன்னா, பிரித்து விட்டுருக்காங்க. ஏப்ரல் 21 3,496 ஸ்பெஷல் பஸ்ஸும் ப்ளஸ் டெய்லி ஓடுற அந்த 2,092, அதாவது எப்பயுமே ஓடிட்டு இருக்கோம் இல்லையா, நீங்கள் ஈவினிங் போனீங்கன்னா நம்ம சொந்த ஊருக்கு போகிறது பஸ் ஏறுவோம்ல, அந்த மாதிரி 2,092 டெய்லி பஸ்ஸும் ஸ்பெஷல் பஸ்ஸாக 3,496 பஸ்ஸும் ஏப்ரல் 21 விட்டுருக்காங்க. ஏப்ரல் 22 இதை விட கொஞ்சம் அதிகமாக 5,662 பஸ்ஸு, கிட்டத்தட்ட 2,000 பஸ் எக்ஸ்ட்ராவே விட்டுருக்காங்க. ப்ளஸ் டெய்லி ஓடுற 2,092 பஸ் ஓடிட்டு இருக்கு. ஏப்ரல் 23 1,505 பஸ் விட்டுருக்காங்க. இங்கே தான் பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா ஏப்ரல் 21 3,500 பஸ்ஸும், ஏப்ரல் 22 5,500 பஸ்ஸும் விட்டவங்க கடைசி நாள் பாதி பேருக்கு மேலே லீவே கிடைக்காது. தன்னை வேலை பார்க்குற இடத்துல லீவ் கிடைக்காம கடைசி 23 மட்டும்தான் லீவ் விடுவாங்க. அப்போ 22 தான் கிளம்பியே போவாங்க. அப்போது வழக்கத்துக்கு மாறா அன்றைக்கி தான் பஸ் அதிகமாக இருந்திருக்கணும். ஆனால் வெறும் 1,505 பஸ் மட்டும்தான் 23 விட்டுருக்காங்க. நேற்று கோயம்பேடு, கிளாம்பாக்கம், தாம்பரம், மாதவரத்துலலாம் பஸ்ஸே இல்லை. பாதி மக்கள் பஸ்ஸே இல்லாமல் இன்றைக்கும் பஸ் ஸ்டாண்டில் இருந்திருக்காங்க. காலைல 7 மணி 8 மணி, அதாவது எலெக்ஷன் அன்னைக்கு காலைல 7-8 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் இருக்காங்க. 10 மணி நேரம் ட்ராவல் பண்ண வேண்டிய ஊர்களுக்கு காலைல 6 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருந்தால் அவங்களால எப்போ போய் சேர முடியும்? எப்படி ஓட்டு போட முடியும்? என்ன பிரபா சொல்கிறேன், இதுக்கு முன்னாடியே அப்போ எலெக்ஷன் தான் நடந்துருக்குல்ல, அப்போல்லாம் இந்த மாதிரி பாதிப்புலாம் கிடையாதான்னு கேட்டிங்கன்னா, அப்போவும் இந்த மாதிரி பாதிப்புலாம் இருந்திருக்கு. ஆனால் வெறும் 0.5% to 1.5% வரைக்கும் தான் இருந்திருக்கு. ஆனால் இந்த தடவை கிட்டத்தட்ட 2% அபோவ் இருக்குது. எக்ஸாக்ட் அஃபிஷியல் டேட்டா இன்னும் வெளியே வரல. ஆனால் கிரவுண்ட் ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா, கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் சென்னையிலேருந்து தன்னோட சொந்த ஊருக்கு போக ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் 60% பேர் தன்னோட சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. மிச்சம் இருக்கிற 40% பேர் சென்னை டிராஃபிக்கில் சிக்கி பஸ்ஸு கிடைக்காம, டிக்கெட் கிடைக்காம, வேணாண்டான்னு வெறுத்து போய் வீட்டுக்கு வந்தவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களே இப்படி யோசிச்சு பாருங்களேன், ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட விட்டுட்டு நான் போய் ஓட்டு போட்டு வரேன்னு சொல்லி கிளம்பி போகிறாரு. போகிற வழியில் பஸ்ஸே கிடைக்கல. சரி 2 பஸ் 3 பஸ் மாறி கூட ஊருக்கு போய் சேர்ந்துடலான்னு சொல்லி நின்றுக்கிட்டே 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஊருக்கு போகிறாரு. ஆனால் போலிங் பூத்தை ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே டைமிங் முடிஞ்சிருச்சின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அவரால் அந்த ஓட்டு போட முடியலன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ நடந்துட்டுருக்கு. நாம் கேட்க வேண்டிய கேள்வி, ஒரு ஓட்டு போடுறதுக்கு இவ்வளோ கஷ்டம் தேவையா? ஒர்க் சிட்டியில் இருக்கிறவங்க தன்னுடைய ஊருக்கு போடுறதுக்கு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் இல்லையா? ஆன்லைன் ஓட்டிங், ரிமோட் ஓட்டிங்லாம் எப்போ வரும்? ஒரு ஓட்டு ஒரு ரிசல்ட்டே மாற்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இங்கே லட்சக்கணக்கான ஓட்டு போட முடியாமல் போயிடுச்சுன்னா, ஓகே ஆர்பி லிஜன்ஸ், நான் உங்ககிட்ட கேட்க வேண்டிய ஒரு கேள்வி, நமக்கு ஓட்டு போடணும்னு ஆசை இருக்கா, ஆனால் அந்த ஓட்டே போட முடியலன்னா தப்பியாது? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ காய்ஸ்.